இப்போ எல்லாரும் கட்சி வந்தோடனே ஆட்சி வந்தோடனே புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. வந்தோடனே நான் தான் பிடிக்கிறேன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்து நடக்காத காரியம். இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டிட்டா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஏதோ சும்மா பார்க்கறதுக்காக வராங்க எல்லாரும், அவ்வளோதான் தவிர ஓட்டு விழுவாதுன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வந்துட்டு நான் வந்து சொல்றதை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவருக்கு ஒரு முன் அனுபவம் இல்லை, அவருக்கு இன்னும் ரசிகர்களே கண்ட்ரோல் பண்ண தெரியல, அவர் வந்து எலெக்ஷன் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லி ஒரு பக்கம் பேசியிருந்தாலும், இன்னொரு பக்கம் அவரோட வருகை வந்து ஓட்டுல நிறைய சிதறலை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. சில அரசியல் தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓட்டு சிதறதான். ஆனால் வந்து யாரும் வந்து ஆனால் கண்டிப்பாக அது எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க நிறையா பண்ணியிருக்காங்க. நான் முதல்வன், தமிழ் புதல்வன், மகளிருக்கு 1000 ரூபா எல்லாம் அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இப்போ டிஎம்கேவே ஆட்சியில் இருக்கிறது உங்களுக்கு இளைஞரா உங்களுக்கு இது சரிப்படுதா? எனக்கு ஓகே தான். வந்து டிவிக்கே தான் எனக்கு வந்து என்ன தெரியல, ஒரு மாதிரி சரியாக வரலன்னு தான் நான் இன்னும் வந்து சரியாக பேசுகிறதும் எதுவுமே இன்னும் சரியாக வந்து பேசவே இல்லை. அவர் இன்னும் இதில் பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்னு. இல்லை, அவரோட தாக்கம் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும் அவரோட அரசியல் காலம். ஆனால் எடுத்தோடனே யாராலையுமே இப்போ நம்ம இங்கே இந்த இதுக்கு மேலே வரணும்னா எத்தனை ஸ்டெப்ஸ் ஏறி வர வேண்டியது இருக்குது, அந்த மாதிரி நிறையா கடந்து வர வேண்டியது இருக்குது. வரட்டும், வாய்ப்புகள் அமைஞ்சதுன்னா அமையட்டும். ஆனால் இப்போதைக்கு இருக்காச்சு நல்லா தான் இருக்குது. இதுல வந்து அவர் அதாவது முதலமைச்சர் சொன்ன எல்லா திட்டங்களையும் கிட்டத்தட்ட முக்கால்வாசி நான் வந்து முடிச்சு கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்காரு. ப்ராசஸ் ஆகணும்ல. ஓ, இந்தியா லெவலில் பிஜேபி வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்கு. அவங்க சொன்னதெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா வர்றதுக்கு இப்போ 15 இயர்ஸ் ஆச்சு. 15 இயர்ஸ் பக்கம் ஆக போகுது. இப்போ இன்னும் அவங்களுக்கு அதுக்கான டைம் தேவைப்படுது. அந்த மாதிரி அதுக்கான டைமு ஃபண்டமெண்டலாக எல்லாத்துலேயுமே ப்ரிப்பேர் ஆகணும்ல. எல்லாமே ரெடி ஆயிரும். இது வரைக்கும் இருந்ததுக்கு இப்போ இருக்கிறது பெட்டர், அவ்வளோதான். இல்ல, விஜய் வந்து சொல்றாரு நான் வந்துட்டா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு. எல்லாருமே கண்டிப்பாக கொடுப்பாங்க. எல்லாருமே செய்யட்டும். அடுத்தடுத்து எல்லாம் வர்றது தான். வரட்டும். ஆனால் எடுத்த உடனே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே எந்த மாற்றத்தையும் தலைகீழ கொண்டு வந்துட முடியாது. அது அப்படி கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கான டைம் எடுத்துக்கும். அதுக்கு